இங்கே நின்று கதை கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க பேர் சொல்கிறாங்களா முன்னே வாங்கன்றாரு. ஃபஸ்ட்டு ஹீரோயின் பேர் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் சேர்ந்து காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் சரியில்லை, இவங்க பையன் சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ இவர் தான் நம்ம ஹீரோ. அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு பக்கத்தில் இருக்கிறது நம்ம பாடி கார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவர் வந்து இந்த டாப்ஸி பண்ணுறவங்களை வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன் பேர் என்னம்மா? நம்ம ஹீரோயின் வந்து சூச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ஹீரோயின் பேர் வந்து சூச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நம்மள அந்த அட்டாப்சி பண்ணுற டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அட்டாப்சி பண்ணுறவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற மார்க்கு தான் வந்து உனக்கு ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த டெட் பாடியை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டெட் பாடி இறந்து போச்சு தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவருடைய டெட் பாடியை தான் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாப்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த மார்க் கொடுக்குற ஆள். ஸோ நம்ம ஹீரோயின் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் சரிதாம்மா, காஸ் ஆஃப் த டெத் என்ன, எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க.